அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். வெளியில தான் அப்பப்போ ஒரு கிறுக்கன்ட்ட மாற்றமுன்னா இங்கேயும் மாட்டிக்கிட்டன ஐயா. பெப்பர் சிக்கன் வேற வர லேட் ஆகுது ஐயா. அம்மா ஏங்க எதுக்குங்க நினச்சி நினச்சி அடிக்கிறீங்க? நினச்சேன் அடித்தேன். ஆஹா பேசுகிறாயா? அப்போ இவனுக்கு காதும் கேட்கும். நம்மக்கிட்டேயே நடிச்சிருக்கான் ஐயா. ஆமாம், எதை நினச்சி நம்மளை பொசுக்கு பொசுக்குன்னு நடிச்சிருப்பான். கேட்டுடுவோமே. ஆமாம், அப்படி என்னத்தை நினச்சிங்க? ஏதாவது கட்டிங் கிட்டிங் வேணுமா? அம்மா எப்பா ஆஃப் அடிக்கிறதுக்குள்ளே நம்மளை அடித்து ஆஃப் பண்ணிடுவான் போல இருக்குது ஐயா. யோ ஏதாவது தேவைன்னா கேளியா? எதுக்கியா வந்ததுலேருந்து விட்டு பொழந்து கட்டுற? 500 கீழே கடந்து எடுத்து இல்லை. ஆஹா எடுத்து நீ அதை யார் பண்ணோன்னு கேட்டியா? நம்ம பணம் எடுத்ததை பார்த்துருக்காயா. நாம தான் இவனை பார்க்காம வந்துட்டோம். ஆஹா நாம பணம் எடுத்ததை பார்த்தவன் எதுவுமே கேட்காம நம்மளை எவ்வளோ அழகா ஃபாலோ பண்ணி வந்திருக்காயா. சரக்கெல்லாம் வாங்கிட்டு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணி முடித்ததும் வந்து எதுப்புற உக்காந்து என்ன காட்டு காட்டுறான். ஆமாம் எடுத்தேன். இப்போ அதுக்கு என்ன? அதில் தான் ஆஃப் வாங்கி வச்சுட்டு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பணத்தை கண்டெடுத்த அமுக்கத்தான் பார்ப்பாங்க. யாரோடதுன்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க. போதுமா? அம்மா யோ எவனோ தொலைச்ச பணத்துக்கு நீ எதுக்கியா என்ன பொழந்து கட்டுற? பணத்தை தொலைச்சதே நான் தாண்டா. ஆஹா அதனால தான் வந்து உக்காந்ததுலேருந்து என்ன ஏதுன்னு கேட்காம நம்மளை பொழந்து கட்டுறான் ஐயா. என்னடா சைலண்ட் ஆயிட்ட? இவங்கிட்ட நாம் என்னத்தையா பேசுறது? 500 தொலைச்சதுக்கே இப்படி தின்னு கட்டுறானே. நாம் நினச்ச மாதிரி இவன் 5000 தொலைச்சிருந்தா நம்மளை சிரிச்ச மேனிக்கு படுக்க வச்சு பாடையே கட்டியிருப்பான் ஐயா. ஆமாம், நீ யாரு? எந்த ஏரியா? ஆஹா ஏரியாலாம் கேட்குறானே. ஒருவேளை தேடி வந்து அடிப்பானோ? உண்மையை சொன்ன ஒருவேளை அதுக்கும் அடிப்பானோ? சொல்லுடா நீ யாரு? நான் நாக்கு மூக்கு குடிகார சங்கத்தோட தலைவர். ஒரு தலைவன் செய்கிற காரியமாடா இது? குடிக்கிறவங்களோட கஷ்டம் உனக்கு புரியாதா? 500 ரூபாயை சத்தம் இல்லாமல் அமுக்கிட்டு வந்து இங்கே ஆஃப் அடிக்கிறியா? ஆஹா வழக்கம் போல் குவாட்டரே அடிச்சிருக்கலாம். ஆஃப் சொன்னது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு. உன்னை பார்த்தா தலைவன் மாதிரி தெரியலையே. நம்புங்க அம்மா, சத்தியமா நான் தான் தலைவன். ஏண்டா அடுத்தவன் காசில் உனக்கு ஆஃபும் பெப்பர் சிக்கனும் கேட்குதா? இங்கே பாருங்க பிரதர், நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சி தேடி வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதனால தான் ஆர்டர் பண்ணிட்டேன். நீ பணம் எடுத்தது கூட உன்னை மன்னிச்சிருவேண்டா. அப்பா அது போதுங்க. வாங்கின ஆஃபில் ஆளுக்கு ஒரு குவார்ட்டர் அடிச்சுக்கலாம். ஏங்க மன்னிச்சதுக்கப்புறம் எதுக்குங்க திருப்பியும் அடிக்கிறீங்க? ஆனால் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைலாக் விட்டியே, ஞாபகம் இருக்கா? என்ன டைலாக்கு? எனக்கு மறந்து போச்சு. அப்பா ஞாபகம் வந்துருச்சு. இந்த 500 ரூபாயை தொலைச்சவன் ஒரு 5000 ரூபாயை தொலைச்சிருந்தா ஒரு மாதத்துக்கு அப்பப்போ வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமேன்னு சொன்னேன். ஏண்டா 500 ரூபா தொலைச்சதுக்கு நான் 1000 ரூபாய்க்கு குடிச்சிட்டு உக்காந்துருக்கேன். உனக்கு 5000 ரூபா தொலைக்கணுமா? எப்பா என்ன அடி அடிக்கிறாயா? ஏண்டா நானே ராவா அடிச்சிட்டு இருக்கேன், உனக்கு பெப்பர் சிக்கன் கேட்குதா? சார் பெப்பர் சிக்கன் ரெடி. ஆஹா நேரங்காலம் தெரியாமல் பெப்பர் சிக்கனை கொண்டு வரான் ஐயா. பெப்பர் சிக்கனையே பார்க்குறான் ஐயா. ஒருவேளை தட்டி விட்டுருவானோ? ஹலோ பெப்பர் சிக்கன் வேணும்னா எடுத்து சாப்பிடுங்க, நான் எதுவும் நினைக்க மாட்டேன். ஏண்டா ஏன் காசியை எடுத்து எனக்கே பெப்பர் சிக்கன் கொடுக்குறியா? ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு, சாப்பிட்டு தானே ஆகணும். வேணும்னா ஒரு கட்டிங் அடிச்சுட்டு அப்புறமா பெப்பர் சிக்கன் சாப்பிடுங்க. மரியாதையா 2000 ரூபா பணத்தை வச்சுட்டு போ. என்னது 2000 ரூபாயா? ஏயா 500க்கு 1500 வட்டியா என்ன? நீ 5000 ரூபாய்க்கு ஆசைப்படையில் நான் 2000 ரூபாய்க்கு ஆசைப்படக்கூடாதா? என்ன நாக்குமுக்க குடிகார சங்க தலைவர், நல்லா இருக்கீங்களா? ஆஹா நம்ம ஊருகா பார்ட்டி, இவன் எப்படி இங்கே வந்தான்?
தீர்ப்பை தள்ளி வச்சுட்டு போனவன் திடுதிப்புன்னு வந்திருக்கான ஐயா. என்னோட பணத்தை எடுத்த ஆளை நீங்கள் மட்டும் அடையாளம் காட்டலைன்னா தெரியாமலேயே போயிருக்கோம். என்னது, இவன் தான் நம்மளை காட்டி கொடுத்துருக்கானா? ஆஹா, மரியாதையா பணத்தை எடு. ஏயா, நானே உன் காசில் சரக்கும் பெப்பர் சிக்கனும் வாங்கி வச்சுருக்கேன், என்கிட்ட வந்து காசு கேட்குற? காசு இல்லைன்னா பேண்ட் சட்டையை கழட்டிக்குங்க. யோ யோ யோ, ஏயா சும்மா இருக்க மாட்டியா? மரியாதையா பேண்ட் சட்டையை நீயே கழட்டி தர்றியா இல்லை நான் கழட்டிக்கட்டுமா? யோ வேணாயா, சொன்னா கேளியா, அசிங்கமாயிடும். உனக்கு அசிங்கமானா எங்களுக்கு என்ன? ம், சொன்னா கேளுங்க ஐயா. இது வேலைக்கு ஆகாது, நீங்களே கலட்டுங்க. ஹலோ, என்னது இது, சிறுபிள்ளைத்தனமாலாம் இருக்கு, சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் ஜட்டி போடலையா? ப்ஷு. யோ ஏன் இப்போ அடிச்ச? குடிக்கிற உனக்கு ஒரு ஜட்டி கூட வாங்கி போட முடியலையா? அதானே, நீங்கள் பேண்ட்டை விட்டுட்டு சட்டையை மட்டும் கழட்டுங்க. ஆஹா, புது சட்டையை கழட்டிட்டான் ஐயா. இந்த சட்டையை அட்வான்ஸாக வச்சுக்கிறேன், என் பணத்தை உன் சங்கத்தில் வந்து வசூல் பண்ணிக்கிறேன், வர்றேன். ஆஹா, வெறும் உடம்போடு நிற்க வச்சுட்டு போயிட்டானே ஐயா. ஏப்பா, போட்டு கொடுத்ததும் இல்லாமல் எதுக்குப்பா இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னேன்? தீர்ப்பு ஒன்றும் நான் சும்மா சொல்லலை, அதுக்கு பதிலாக இந்த ஆஃபையும் பெப்பர் சிக்கனையும் நான் எடுத்துக்கிறேன். ஆஹா, பணத்தை தொலைச்சவன் சட்டையோடு போயிட்டான், தீர்ப்பு சொன்னவன் சரக்கோடு போயிட்டான். கட்டிங் வாங்கினாலும் ஆஃப் வாங்கினாலும் இவன் தானையா எடுத்துகிட்டு போய் குடிக்கிறான்.